இன்றைய பாராளுமன்ற அமர்வில் அனூர் அரசாங்கத்தை கடுமையாக திட்டிய அர்ச்சுனா எம்பி. சில நேரத்தில் என்ன தோணுங்கிறது, உங்களுக்கு வடக்கு மாகாணம் என்கிற ஒன்று இருக்கா இல்லையா தெரியா. அங்கே வலாலியிலே மக்கள் ஏற்கனவே 89ஆம் ஆண்டு 400 சொச்ச குடும்பங்களுக்கு 89ஆம் ஆண்டு அங்கே அந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணம் இன்று வரைக்கும் 2026 வரைக்கும் வழங்கப்படவில்லை. அங்கே கூப்பிட்ட மக்கள் போராட எத்தனை நேரத்தில் போலீசாரை கொண்டு வெளியே திரட்டியிருக்கிறார்கள். அதை விட படுமோசமான நிலைமை. போன முறை இந்த தித்வா புயல் வருகின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், தகரத்துக்கு 5 லட்சம், 2 தகரம் போனால் 10 லட்சம் என்று. ஆனால் இன்றைக்கு கிளிநொச்சியில் என்ன நடக்குது என்றால், அந்த தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பெயர்வேல இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள், அதே நேரத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய இவர்கள் என்ன பிரஜாசக்தி என்று சொல்லுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வேலை, அதாவது கூலி வேலை செய்பவர்கள், அவர்களுடைய கட்சி வேலை செய்பவர்களுக்கு ஜிஏ முரளிதரன் அவர்கள் லிஸ்ட் போட்டு அனுப்பியிருக்கிறார். அந்த லிஸ்ட்டை பொதுமக்கள் கேள்விக்கு உட்படுத்திய போது மறுபடியும் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பிளாக் பண்ணி யாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் கதைக்க இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால், வடக்கு மாநிலத்திலிருந்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய இளங்குமன்றவர்கள் உணவு உடை வீடு உறையுள் என்று கூட சொல்ல தெரியாத ஒரு நபர் தான் இன்று வரைக்கும் உங்களுடைய வடக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மம்மிக சிங்களிக்க கமிட்டி. யாழ்ப்பாண ஏரியில் திடீரென இறந்து மிதக்கும் மீன்கள், வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தொடபனாறு ஏரியில் அதிகளவான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது. அதிக வெப்பம் மற்றும் ஏரியின் நீர் வற்றியதன் காரணமாகவும் மழை கிடைக்காத காரணத்தாலும் ஆக்சிஜன் கிடைக்காமை மீன்கள் இறக்க காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இளைஞர்கள் புத்தூர் பிரதேச சபை, வல்வெட்டித்துறை நகர சபை இணைந்து ஏரியில் இறந்த மீன்களை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய தமிழ் கட்சிகள். 6 தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பேரவையின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. நிலப்பிரச்சனை, காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருப்பது அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். ராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம். ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கையை கோரியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். மலையகத்தை பொறுத்தவரையிலே அந்த மக்களுக்கு காணியே கிடையாது. அது பற்றி பேசுற போது அதுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அது அந்த கம்பெனிகளுக்கு அந்த காணிகள் கொடுத்திருக்கிற காரணத்தினாலே அவர்களோடு பேசித்தான் அந்த முடிவெடுக்க வேண்டும் என்ற தோகையிலே தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நாம் பின்வாசலால் ஓடுபவர்கள் அல்ல, மக்கள் வீதிக்கு இறங்குவதை யாராலும் தடுக்க முடியாது. சந்தோஷமாக இருங்கள், இன்னும் கொஞ்ச காலம்தான் என்று பாராளுமன்றில் சவால் விட்ட நாமல் ராஜபக்ஷ. හැබැයි ඉතින් මතක තියාගන්න, මේ රටේ සමස්තයක් විදියට රාජ්‍ය යාන්ත්‍රණය විනාශ කිරීම තුළ මේ රටේ සමස්තයක් විදියට පොලිසිය සහ අධිකරණ පද්ධතිය කරන නියෝජ්‍ය කතාන්තර විනාශ කිරීම තුළ ඔබතුමාලා එක පැත්තකින් මේ රටේ වෛද්‍යවරුන්ට, නීතිඥවරුන්ට, එන්ජිනේරුවන්ට, රණවිරුවන්ට මඩ ගහලා ඔවුන්ගේ චරිත ඝාතනය කළා සමස්ත වෘත්තියම කඩාගෙන වට්ටන දඟලනකොට நாட்டில் கடல் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை, வெளிப்புடன் இருக்குமாறு அறிவிப்பு. சீரற்ற வானிலை காரணமாக கடல் பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக புத்தளம் முதல் பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் மறு அறிவிப்பு வரும் வரை கடல் பகுதிக்குள் பயணம் செய்ய வேண்டாம் என கடற்படை மற்றும் கடல் தொழில் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளுக்கு தொடர்ந்தும் சிவப்பு எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். நாட்டில் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை தொடர்ந்து வரும் நிலையில் சில மாவட்டங்களுக்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழைக்கால வானிலையை கருத்தில் கொண்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நிலச்சரிவு சிவப்பு அறிவிப்புகளை மேலும் நீடித்துள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தின் கங்காய்கல, கோரள, உடுதம்பரா மற்றும் பஸ்பாக்கிய கொரள பிரிவுகளுக்கு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது.
අද දවස මේ දැන් මේ අජර්මන් මෝෂන් එකක් ගෙනලා තියෙනවා අපේ රට කුලිවලට ජීවත් වෙන මිනිසුන්ට ගේ එකක් හදලා දෙනවා කියලා. හැබැයි අද දවස මේ ජැෆ්නා උතුරේ තෙල්ලිපල ප්‍රදේශයෙන් තමන්ගේ ලෑන්ඩ් එකේ සල්ලි දෙනවද නැද්ද කියලා අත්පත් කරපු ලෑන්ඩ් එක සල්ලි දෙනවද නැද්ද කියලා ගිය මිනිසුන්ට නිකම් කොලයක් දීලා අස්සම් කරන්න කියලා තියෙනවා මේ GA. එතකොට GA මිනිස්සු කියලා තියෙනවා නිකම් කොල වලට අපේ ලෑන්ඩ් එක වැලියු දාන්න නැතුව අපිට අස්සම් කරන්න බෑ කියලා. එතකොට ඒ රණ්ඩු වෙච්ච ජනතාව මේගොල්ලෝ පොලිසිය දාලා එළිය දාලා තියෙනවා අද. හැබැයි අද මේ අජන්මන් මෝෂන් එක දාලා තියෙනවා කුලි ගෙවල් වල ජීවත් වෙන මිනිසුන්ට නැත්තම් ගෙදර නැති මිනිසුන්ට අපි ගෙදර දෙනවා කියලා. මම දන්නේ නැහැ මේ සමහර වෙලාවට ඕගොල්ලෝට උත්තර කියලා එකක් තියෙනවාද කියලා මම දන්නේ නැහැ. හැබැයි ගිහින් බලන්න කෝ අපේ නියෝග ඇමතුමා ආරක්ෂා ඇමතුමාත් ඉන්නවා. අවිල එක දවස් ප්‍රකාශ කරා කිසිම ජනතාව එතන උද්ඝෝෂණ කරේ නැහැ කියලා. මම නම් එක දවසවත් ගියේ නැහැ මේ ඔය උද්ඝෝෂණ වලට. හැබැයි මිනිස්සු හැමදාම අවිල්ලා උද්ඝෝෂණ කරනවා. උද්ඝෝෂණ කරන මිනිසුන්ට නිකන් අර අහුවට ඉන්න බෑ කියලා හට් එකක් අතපු එක ඒකත් ඕගොල්ලෝ අදගෙන එළියට දාලා පාරට දාලා කකුලින් මේවා කරලා තියෙනවා. ඊට පස්සේ ඒගොල්ලෝට වතුර දෙන්න කියලා වෝටර් ටැංක් එකක් තිබ්බා. ඒකත් ඕගොල්ලෝ පොලිසියෙන් ගිහිල්ලා වාහනේ දාලා අරගෙන ගිහලා තියෙනවා. ඒ තත්තර තමයි උත්තර තියෙන්නේ. හැබැයි ඕගොල්ලෝගේ ලොකු අපේ අන්රෝමාස දිසානායක ජනාධිපතිතුමා ආවිල්ලා ජම්බර් එකක් දාගෙන ගියා. උතුරේ සාමාන්‍ය විදිහට ජනතාව ජීවත් වෙනවා කියලා. උතුරේ තියෙන දේවල් මට කැමති මේ දකුණට ආවිල්ලා සිංහලෙන් කියන්න. හැබැයි ප්‍රශ්න තියෙන්නේ මම වැඩි කාලේ ඉන්න නැහැ. ඕගොල්ලෝ මාව ඉන්න දෙන්නේ නැහැ. හැබැයි මේ දැන් ඕගොල්ලෝගේ හද්දශාසියට ඕක හරිනම් හිතලා බලන්නකො මම එක දවස් පාර්ලිමේන්තුවේ ඇව්වා දැන් අපේ රටේ මිනිසුන්ගේ ඉඩම රජේ අයිති කරලා තියෙනවා උතුර නගින හැර අරන්න වෙන කොයි හරි අයිති කරලා තියෙනවද කියලා. උත්තර දුන්නා නැහැ කියලා. ඒ කියන්නේ උතුරයි නගින හිරයි තමයි රජේ ඉඩම අත්පත් කරලා තියෙන්නේ. ඔබතුමාගේ කාලය අවසానයි. 1989 අත්පත් කරපු එකට අද ඕගොල්ලෝ නිකම් කොලේක මිනිසුන් අත්සන් කරන්න try කරනවා. එතකොට මිනිස්සු බෑ කියපු ගමන් පොලිසිය දාලා එළිය දාලා තියෙනවා. කොච්චර ලැජ්ජාවටද කියලා බලන්නකෝ. මේක මේ වගේ දැන් ඕගොල්ලෝට කොච්චර විශ්වාසද දීලා උතුරේ මේ පුට තුනක් අනු 3000 ඡන්ද දුන්නා අපේ මිනිස්සු. අපිට දුන්නා ඕගොල්ලෝට දුන්නා. හැබැයි ඕගොල්ලෝ ලැජ්ජ නැතුව උතුර මිනිස්සුන්ට සිංහල දන්නේ නැහැ. අපේ වගේ මිනිස්සු අවිලා මේ පාර්ලිමේන්තුවේ ඒවා කියන්න යනකොට අපේවත් ඉවත් කරනවා. අපි ඉවත් වෙලා යනවා. හැබැයි ඊළඟ සැරේ මම ඇවිල්ලා මේ පැත්තට වාඩි වෙන්නේ නැහැ. ওই පැත්තට වාඩි වෙනවා. ඒ කාලේ මම අපේ මිනිස්සුන්ට වෙන්න ඕන දේවල් ඔක්කොම ටික මම කරලා දෙනවා. බොහොම ස්තුතියි.